நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. பாருங்க, இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் எந்த காரியத்தை குறித்தும் கவலை கொள்ளாதபடி நம்மை உருவாக்கின தெய்வத்தை நோக்கி இந்த நாளில ஒரு மனதோடு நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இறங்கி வராதுங்க. நம் ஒரு மனப்படும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில நமக்கு விரோதமான அநேக காரியங்கள் இருக்கலாம். உங்க கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுடுங்க. பாரத்தோடு இருக்கிற நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற வரை உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு. எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாமல் இந்த நாளில நாம் ஒரு மனதோடு தேவனை நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒருவரும் சும்மா இருக்காதீங்க. நம்ம வீட்டில் இப்படி செய்யவே முடியாது. வல்லமையை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேக நுகங்களை முறிக்கும். இன்னைக்கு நம்ம அபிஷேகம் படும்போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி வரும்போது நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்கள் அகன்று போகும். ஓ ரபலபா ஷாந்தா ரபலபரபரிபி அக்கரபா ஓரிதரி அக்கரபா. பாருங்க, ஒரு தாளந்த வாங்கினவன் புதைத்திட்டான். அந்த மாதிரி நம்ம இல்லாதபடி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற வரங்களை, வல்லமைகளை தேவனாகிய கர்த்தருக்குள்ள விரிவுபடுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரசபலபா ஷாந்தா வாலபரபரிபியா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதுக்காக தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுது. ஓ ரீபா பாலபா ஷாந்தா வாலபரபரிபியா கபலபா ஓ ரிதரி அங்கலபலபா ஓ ரிபக்கபலபா ஓ ரிஷாந்த மக்கரபலிபியா கலபா. அசைவாடுகிற ஆவியானவர், அனல் மூட்டுகிற ஆவியானவர். ஓ ரிபவலபலபா ஷபரபலபலபரிபியா கலபா ஓ ரிதரி ஆலபா. ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே. நீர் மேலான தேவன் அப்பா. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட கண்மலை நீர் ஆண்டவரே. எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர் நீர் ஆண்டவரே. ஓ ரஷபல பல 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 பலவா ஓ ரிதரி அக்கர பல பல பரிவியாலவா ஓ ரிதம் யாரவா நீக்க மாத்தூர் அலி அக்கரவா ஓ ரஷத்த வக்கரவா. என் ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் மாறணும் மாட்டோம். ஓ இந்த நாளில விடுதலை உண்டாகணும் அப்பா. இந்த நாளில என்னென்ன காரியத்தை குறித்து தேவனே பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லா பாரங்கள் நீக்கப்படணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் துதியுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபையின் வரங்களை இந்த நாளிலே வெளிப்படுத்துங்க. ஓ ரீபா பாஷக்கா பாலபாத பரபலபா ஓ ரிதரி அக்கரபலபா ஓ ரி சந்தரபா. தீர்க்கதரிசிகளாக இந்த நாளில ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். ஓ ரிபா பலபல பரபரபா ஷபா. அநேக ஜனங்கள் கண்ணீர், கவலை, துக்கத்தினால அழிந்து போயிருக்காங்க. ஆனால் தேவன் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஓ ரிபா பலபல பரபா ஷபரபலபா திரரி அக்கரபலபா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். அவர் நல்லவருங்க. அவரை போல தெய்வம் இல்ல. ஒரு நாள கைவிடாத தேவன். எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது பாருங்க. அவர் கைவிடவே இல்லை.
அவரை துதிக்கும் போது மெய்யாகவே தேவனுடைய சமாதானம் நம்ம இருதயங்களை ஆட்கொள்ளும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை.
மகிமைப்படுத்துங்க. பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஓ ரசபலபாதரா ரிபியாக்கமரபலபலபா ஓரிதரியாங்கலபலபா ஓரிபக்கரபா. எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம், உங்கள் பாடுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிற நேரம், எல்லா அக்கிரமங்களில் நின்று நம்மளை விடுதலையாக்கின தேவன் நம்முடைய பாடைய மாத்திரம் அவருக்கு. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவருங்க, நம்மை அறிந்து கொண்ட தேவன். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆகையால் தான் எவ்வளோ பாடு, பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது, வெட்கம் அடைவதில்லைங்க. சத்துரு பல விதங்களில போராட்டங்களை கொண்டு வரலாம், இவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று. ஆனால் தேவன் நமக்காக ஜெயம் எடுக்கிறவராயிருக்கிறார். விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி மீட்டுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகளாகும்படி புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். இந்த நாளில தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவன் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். தாயானவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொல்றார். இந்த உலகம் உங்களை கைவிடலாம், நான் உங்களை கைவிடுதல்லைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே எங்களோடு இருக்கிறவர் நீர் ஐயா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் ஐயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உமக்கு நம்பினோரை நீர் மறப்பதில்லை,
உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு உம்முடைய அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய அன்புக்கு எங்கள் அங்கே வரும்போது சாமி எல்லாவித பாடுகள், துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டப்பா. உம்முடைய அன்பு கர்த்தாவே சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அப்பா எங்களை ஒரு விசையாய் நீர் மாற்றுவீராக. ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு அநேகருடைய இருதயம் பாருங்க தேவனுக்கு விரும்பினதா இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உங்களுக்கு கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துகிற காரியத்தில் பின்தங்கி இருக்கிறோம். அதனால தான் இன்ன வரையில் நம்ம பாடுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவைகளை ஜெயிக்க முடியல, அவைகளின் மீது நம்ம வெற்றி எடுக்க முடியல. இந்த நாளில் ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு ஏசப்பா என்னை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறப்பா. நமக்கு மாத்திரம் சொந்த ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லப்பா, இந்த உலக காரியத்துக்கு நான் சொந்தம் இல்லை ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் சொந்தம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றுவார், எல்லா பாடுகளை எடுத்து போடுவார், எல்லா துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாளில் எதை குறிச்செல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் சகோதரனிடத்தில் ஒப்புராகாது வந்து காணிக்கையே போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்க, எல்லா வெற்றியும் நம் மனதுக்குள்ளே வைத்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துடுங்க. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. நமக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து போது நம்ம நிறைவாக்குகிறவர் தேவனாய் இருக்கிறார். எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பொய்யுரையாத தேவன். அவருடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. அவர் சொன்னாது அப்படியே நடக்குங்க. இன்னைக்கு மனுஷன் சொல்லுவாங்க நடக்காது, மனுஷன் இதை நான் உனக்கு செய்வான்னு வாங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னாருன்னு அதை நிறைவேற்றியே முடிப்பார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. கேட்கலாமா எல்லாரும்? செவ்வையான வழியிலே நடத்துவப்பா, நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி மட்டுமாய் அவரை நம்ம ஆராதித்தோம். இந்த நாளில் முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை குறித்து வேதனையோடு துக்கத்தோடு பாடுகளோடு வந்திருக்கிறீங்களோ எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குறவராயிருக்கிறார். அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சுய முயற்சினால் எடுக்கிற எல்லா காரியங்கள் தோல்வியாய் முடியும். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எடுக்கும்போது பாருங்க, அந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. அந்த காரியத்தை குறித்து பயம் இருக்காது. அந்த காரியத்தில் தேவன் துணையாயிருந்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகையால் இந்த நாளில தேவ ஆவியான நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த நாளில நம்ம பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளும் போது பாருங்க, அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில வந்துச்சுன்னா போதுங்க, எப்பேற்பட்ட காரியானாலும் நம்மை விட்டு விலகி போகும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லி இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஜெயித்தேன்னு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமும் திட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க, முடிவு உண்டுங்க. அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு முடிவு உண்டு, நிச்சயமாய் விடுதலை உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு தேவன் உலாவினார். அன்னைக்கு பாருங்க, தேவ ஆவியானவர் மோசே கையில் கோலுதான் இருந்ததுங்க. அதை கொண்டு பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். நாளில பாருங்க, அதை கொண்டு தேவன் அவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவனை அந்த நாளில தேவன் எல்லா வித காரியத்திலும் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதே விதமாய் தாவீதை பார்க்கிறோம். கூழாங்கல்ல தான் இருந்தாங்க. கோலியாத்தை வீழ்த்த தேவன் பலத்தை கொடுத்தார். இந்த நாளில தேவ ஆவியானவர் மகிமையினால் நம்மை நிரப்பும் போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்மை கொண்டு அவர் பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். விதவை பாருங்க, அவங்க வீட்டில் என்னதான் இருந்தது, அதை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார். இன்னைக்கு நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை கொண்டு தேவன் நம்ம சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கரங்களை தட்டி மட்டுமாய் தேவ ஆவியான நம்மோடு இடைப்பட்டதுக்காய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வாழ்க 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 என்று உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே.